ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலம் திடீரென உடைந்ததால் அவ்வழியாக தண்ணீர் ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இன்று வழக்கம் போல் காலை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முயன்றபோது அந்த வழியாக, அதாவது அந்த வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாலம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக முன்னதாகவே மீனவர்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை அந்த மீன்பிடிக்க செல்லும் மீன்பிடி படகுகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்டவைகளை எடுத்துச் செல்வதற்காக குடிநீர் தண்ணீரை ஏற்றி வந்த லாரி அந்த பாலத்தில் சென்றபோது திடீரென அந்த பாலம் இந்த வாகனத்தின் பாரம் தாங்காமல் நடுவில் மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டு அதில் அந்த வாகனமானது தலைகுப்புற கவிழ்ந்தது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய மீனவர்கள் அங்கு படகுகளுக்கு செல்ல முடியாமல் மிகுந்த அவதியுற்று வருகின்றனர். மேலும் இந்த விபத்தின் போது தண்ணீர் ஏற்றி வந்த வாகனத்தில் இருந்த இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருப்பினும் அந்த பாலத்தின் மையப்பகுதியில் உடைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் வாகனம் கீழே கவிழ்ந்து கிடப்பதால் அதனை மீட்கும் பணியில் மீனவர்கள் மற்றும் போலீசார் ஈடுபட முடிவு செய்தனர். இருப்பினும் அந்த பகுதி, அதாவது அந்த பாலமானது மிகவும் முக்கிய பிரதான பாலம் என்பதால் உடனடியாக அதனை மாற்றி சீர் செய்து புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இன்று அந்த வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கோயில்வாடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு செல்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.